Hello friends, welcome to Masha Designs. ஈஸியான மெத்தடில் ரிங் தோரணம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேஸ்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நான் க்ளூ கன் வச்சு ஒட்டியிருக்கேன். எல்லாருக்கும் க்ளூ கன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இருக்காது. ஸோ நான் ஸ்டாப்லர் வச்சே நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பீஸ் ஒயர் நம்ம நிறைய கட் பண்ணி வச்சுருப்போம். அதை ஏற்கனவே நான் கைப்பிடியில் போடுறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஃப்ளார் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் பண்ணலாம். இது 5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் வெட்டியிருக்கேன். அதே அளவில் தான் நான் எல்லா பீஸும் வெட்டியிருக்கேன். இது எல்லாமே 5 இன்ச் அளவில் இருக்குது. இப்படி ரொம்ப நெட்டையும் குட்டையுமா இருந்ததுன்னா நமக்கு வராது. அதனால் நம்ம ஒரே அளவில் வெட்டிக்குவோம். 5 இன்ச் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்க்கு 5 இன்ச் அளவு போதும். இது எதுக்குன்னா வாசலில் தோரணமாக போடுறோம் பார்த்தீங்களா, ரிங் தோரணம், அதில் இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர்ஸும் வேஸ்ட் ஆகாது. அதனால தான் நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அது அந்த ரவுண்டாக வருது பார்த்தீங்களா, அந்த ரிங் பண்ண முடியாதவங்க இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஒயர்ஸும் வேஸ்ட் ஆகாது நமக்கு. இந்த ஒயரை ஓரளவுக்கு ஒன்று போல் மடித்து வச்சுட்டு இதில் நம்ம பின் அடிச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒயரும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அது கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இதில் நம்ம நடுவில் பின் அடிக்கணும். அது கை கிட்ட வச்சு பண்ணால் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு பின் அடிச்சுட்டு காமிக்கிறேன். அது கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது பின் அடிக்கிறதுக்கு சரியாக வராது. பின் அடித்தாச்சு. இப்படி கரெக்டாக ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த எட்ஜில் இருக்க வயரை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் மிச்சம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வயரை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒரு ரிங் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டை கூட நம்ம கட் பண்ணி விட்டுடலாம், வராது, திரும்ப வராது. இப்போ ஒரு ரிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு ரிங் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதே வயரை இதுக்குள்ளே கொறுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கே தெரியும். சுமாரான அளவு இருக்குது பார்த்திங்களா, 1 இன்ச் அளவுக்கு இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப். அதே மாதிரி இதையும் நம்ம 1 இன்ச் அளவில் மடிச்சுட்டு 2 பக்கம் வேணும்னாலும் பின் அடிக்கலாம். ஒரு பக்கம் பின் அடித்தாலும் ஒன்றும் இல்லை, எப்படினாலும் நிற்கும். கொஞ்சம் இது உள்ளே பின் விட்டு அடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நான் வீடியோ கொஞ்சம் தள்ளி வேற வச்சு காமிக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பக்கத்தில் வச்சு நீங்கள் செய்யும்போது ஈஸியாக வந்துடும். அடித்தாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த சிலும்பெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னா ஒன்று போல் வந்துடும். அப்புறம் நம்ம வளைச்சி விட்டுறணும், அவ்வளோதான். இப்படி எல்லா ரிங்ஸையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது க்ளூ கன் வச்சு ஒட்டியிருந்தேன். நான் எல்லாருக்கும் க்ளூ கன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் இந்த ஸ்டாப்லர் பின் வச்சே ஒட்டியிருக்கேன் பாருங்க. இது கொஞ்சம் பெரிய ரவுண்ட். இது 2 இன்ச் அளவில் இருக்கும். இந்த வளையம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவில் இருக்கும். இது ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா, எல்லா ஒயரும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதையே என்ன செய்யலாம், நல்ல பெரிய வளையமாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல லுக்காக இருக்கும். பெரிய வளையம் உங்களுக்கு பின் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பெரிய வளையத்துக்கு 2 பக்கமும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வளையங்கிறதுனால டக்குன்னு வெளியே வந்துடும். 2 பக்கமும் அடிச்சுட்டு அதை சமப்படுத்தி விட்டுருங்க. ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு சமப்படுத்தி விட்டு இந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் அப்பப்போ நான் வீடியோ போடும்போதெல்லாம் கிடைக்கும். பாருங்கள், இது பெரிய ரவுண்ட் செய்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒயர் என்ன நீளத்தில் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ரவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஒயர்ஸும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை, ஸ்டாப்லர் பின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். ஊசி நூல் வச்சு தைச்சா கூட நல்லா கிரிப்பாக நிற்கும். இது நமக்கு பெரிய வளையமாக இருக்கலாம். இது ரொம்ப சின்னது பாருங்கள். இதில் தான் பின் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு இதுலேயும் பின் அடிச்சிடலாம் ஈஸியாக, இதுலேயும் ஈஸியாக பின் அடிச்சிடலாம்.
பட் இதில் சின்ன ரவுண்டாக பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பின் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஊசி நூலை வச்சு நல்லா ஸ்டிஃபாக தைச்சிட்டோம் அப்படின்னா 2 தையல் போட்டிங்க அப்படின்னா அந்தந்த கலரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நூல் இல்லைனாலும் நம்ம நைலான் இருக்குது பார்த்திங்களா, நைலான் கயிறுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஃபிஷ் வயரில் இருக்கும் பார்த்திங்களா குட்டியோண்டு, அதை வச்சு கூட நம்ம தைச்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கி ஒரு ரோ செட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாசலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக தான் செய்து காமிச்சிருக்கேன். இதில் 4, இதில் 5, இதில் ஒரு 7, 8 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி குறைச்சி செய்திருக்கேன். நீங்கள் உங்கள் வாசல் அளவுக்கு தக்கன நீங்கள் அதே மாதிரி கூட்டி குறைச்சி செய்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே இப்போ என்கிட்ட பம்பர கயிறு தான் இருக்குது, பிள்ளைங்க விளையாடுவாங்க பார்த்திங்களா, அந்த கயிறு தான் இருக்குது. அதில் நம்ம இப்படி ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். கோர்த்து இப்படி ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அசையாமல் இருக்கும். இது ஃபஸ்ட் ரோ. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல இந்த மெத்தட் சொல்கிறேன், அதுக்கடுத்து இந்த மெத்தட் எப்படின்னா இதையும் நம்ம ஒரு பெரிய வளையமாக ஆக்கிட்டு இதுலேயும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வளையத்தை விட்டுட்டு கொறுத்துட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். அது வாசலில் நம்ம தொங்க போடும்போது கொஞ்சம் பிள்ளைங்க இழுத்துட்டாங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். அதனால் ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. அதை அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடக்கும். அது நம்ம பின் அடித்தோம் அப்படின்னா விழுந்துடும். இப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம மாட்டி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் கட்டிட்டோம். நான் கொஞ்சமாக தான் செய்திருக்கேன், அதனால் வாசலில் போட்டு காமிக்க முடியாது. நீங்கள் இதே மாதிரி செய்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முடிச்சு போட்டு கட்டினீங்க தான் அந்த பக்கம் இந்த பக்கமும் அசையாமல் இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு முடிச்சு போட்டிருக்கேன். அது நீங்கள் உங்கள் வாசலோட அளவு பார்த்து ஒயர் அந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, நைலான் ரோப் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நீளமும் காணாது, நான் சின்னதாக தான் செய்திருக்கேன். உங்கள் விருப்பப்படி தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சியோ செய்துக்கோங்க. ஒயரும் நமக்கு நிறைய மிச்சமாகும். அது எல்லாமே நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த வளையத்தில் நம்ம கோர்த்து விட்டோம் அப்படின்னா இந்த வளையத்தில் இந்த இப்போ முடிச்சு போட்டுக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே இந்த ஒவ்வொரு வளையத்தில் 1, 2 ஒவ்வொரு வளையம் விட்டு இந்த ஒவ்வொரு வளையம் விட்டு நீங்கள் கோர்த்திங்க அப்படின்னா நிலப்படியில் அப்படியே போடலாம். ஆனால் பின் அடிக்காதீங்க, ஊசி நூல் வச்சு தைச்சிருங்க, ஏன்னா இழுத்தா அந்துரும். அதே மாதிரி ஒரு 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. மேலே போடக்கூடியதில் இதில் நான் 1 ரவுண்டு வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்கிறதுனால ஒரு ரவுண்டு 2, அதாவது 2 ஒயர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். 3-4 ஒயர் வச்சு சேர்க்கும்போது நம்ம ஊசி இருக்குது பார்த்திங்களா, ஊசி நூல் தான் அது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஒரு ரிங் விட்டுட்டு இந்த ரிங்கில் கோர்த்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு ரிங் விட்டுட்டு இந்த ரிங்கில் இப்படி வரிசைக்காக கோர்த்து நம்ம மேலே போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் கட்டியாக போடுங்க. நான் சிங்கிளில் தான் போட்டிருக்கேன். 3-4 ரவுண்ட் போட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிருங்க, அது நமக்கு நல்லா கட்டியாக இருக்கும். இதையும் போட்டுக்கலாம். இப்படி நம்ம அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம இந்த மாதிரி கயிறுலேயே கட்டி அழகாக தொங்க விட்டுறலாம். நான் கொஞ்சமாக செய்திருக்கிறதுனால வாசலில் போட்டு காமிக்க முடியாது பார்த்திங்களா, சின்னதாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்து முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜ், இதே மாதிரி தோரணம் போட்ட இமேஜ், இது எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. 9543880191. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.